Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் ஒவ்வொரு வார இறுதியிலும் கடற்கரைக்கு போனதுண்டு. இவ்வாறாக to show habit in the past or future in the past இவற்றை குறிப்பதற்கு நாம் ஆங்கிலத்தில் would plus V1 form பயன்படுத்துவோம். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் ஒவ்வொரு வார இறுதிக்கும் கடற்கரைக்கு போனேன். I would go to the beach every weekend. I would go to the beach every weekend. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I would go to the beach every weekend. அவன் என்னை அழைப்பான் என்று சொன்னான். அதாவது future in the past. He said, அவன் சொன்னான். எப்படி சொன்னான்? அவன் என்னை அழைப்பான் என்று. He would call me. He said he would call me. அவள் தினமும் பாடசாலைக்கு நடந்து சென்றாள். நடந்து சென்றதுண்டு. இது எப்படி சொல்லலாம்? She would walk to school every day. She would walk to school every day. அவர்கள் விடுமுறைகளில் எப்போதும் எங்களை வந்து பார்த்ததுண்டு. They would always visit us on holidays. They would always visit us on holidays. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. They would always visit us on holidays. அவன் நாளை வருவான் என்று சொன்னான். Please comment your answer. Well done. ஒவ்வொரு மாலையும் நாங்கள் கிரிக்கெட் விளையாடியதுண்டு. Try to comment your answer. Superb, you got it. அவன் தாமதமாக இருப்பான் என்று சொன்னான். தாமதமாகத்தான் வருவான், வரக்கூடும், அந்த மாதிரி அவன் சொன்னான். Future in the past. இவ்வாறாக to show future in the past or imaginary state or condition. இப்படியாக இருக்கலாம், இருப்பார், இருப்பதாக எண்ணினேன் என்றவாறான வாக்கியங்களை எல்லாம் நாங்கள் would be plus adjective என்னும் வடிவத்தை பயன்படுத்தி சொல்ல முடியும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் தாமதமாக இருப்பான் என்று சொன்னான். அவன் சொன்னான் he said. எவ்வாறு சொன்னான்? He would be late. He said he would be late. எல்லாரும் வாயத்திறன் சத்தமா சொல்லி பாருங்க. Great. He said he would be late. அதை விளக்குவது கடினமாக இருக்கும். That would be difficult. எதற்கு? விளக்குவதற்கு. To explain. That would be difficult to explain. பதில் தெளிவாக இருக்கும். The answer would be obvious. The answer would be obvious. உன்னை மறுபடியும் பார்ப்பது நன்றாக இருக்கும். Please try to comment your answer. Wonderful. அது ஒரு தவறாக இருக்கும். Comment it now. Splendid. தனியாக போவது அபாயமானதாக இருக்கும். Try to comment your answer.
Fantastic. You got it. நாம் ரயிலை தவற விட்டிருப்போம். ஆனா அது நடக்கல. தவற விட்டிருப்போம். அதற்கான பாசிபிலிட்டி தான் இருந்துச்சு. To talk about past unreal actions or regrets. அதாவது ஆக்சுவலி அது நடக்கல. நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நாங்க என்ன செய்யறோம்? கதைக்கிறதுக்கு அல்லாட்டி வருத்தத்தை தெரிவிப்பதற்கு பயன்படுத்துகின்றோம். Would have plus past participle என்னும் வடிவம். பாருங்கள், உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். நாங்கள் ரயிலை தவற விட்டிருப்போம். We would have missed the train. We would have missed the train. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We would have missed the train. அவன் உனக்கு அழைத்திருப்பான். He would have called you. He would have called you. எல்லாம் வாயத்திறன் சத்தமா சொல்லி பாப்போமா? He would have called you. உண்மையை அறிந்திருந்தால் அவள் அழுதிருப்பாள். She would have cried if she know the truth. அவள் அழுதிருப்பாள். She would have cried. எப்போது? If she knew the truth. உண்மையை அறிந்திருந்தால். அப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கா? இல்ல. Unreal past situation. நாங்கள் விரைவாக முடித்திருப்போம். Please comment your answer. Wonderful. அவன் தனது தவறை புரிந்திருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பான். Try to comment your answer. Bravo. எனக்கு நேரம் இருந்திருந்தால் உனக்கு உதவி இருப்பேன். Please have it a try. Very smart. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Would அல்லது would be அல்லது would have எனும் வடிவங்களை பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.